வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் ஓப்பன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சார் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கும். செகண்ட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். செகண்ட் சப்போர்ட் மார்க்கெட் பிரேக் ஆனிச்சுன்னா மார்க்கெட் ஒரு கிளியரான செட்டப்பில் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் அப் சைடும் பொறுத்துட்டோம்னா டவுனும் போகலாம்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது இன்றைக்கி பண்ணாமல் இருக்குது சிறப்புன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க, திருப்பி இங்கே தான் முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி பிரிமியம் இழைச்சது மட்டும்தான் மிச்சம். சரி, ஓகே. நாளைக்கு என்ன ஆக்சுவலாக நம்ம சொன்னபடி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க, ஆனால் போக முடியல. அதுலேருந்து அந்த நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாமே கிளியராக வேலை செஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், இங்கேருந்து டவுன்லேருந்து நேராக போய்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகி தான் இறங்குனுச்சு. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி இந்த நியூஸ் பேஸில் இருக்கிறனால அவர் கிளியராக செட்டப் இருக்காதுன்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க, ஆனால் செகண்ட் போக முடியல. அதுபோல் நம்ம கீழே என்ன சொல்லியிருந்தாலும் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் ஒரு கிளியரான டைரக்ஷன் இருக்கான்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ணாங்க. நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி தான் வீக்காக ட்ரேட் ஆனிச்சு. ஆனால் நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளியராக விளைஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் இது 5 மினிட்ஸ் மாதிரி இன்னும் கிளியராக தெரியும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து ஒரு அப் கூட தான், அப்புறம் பிரேக் பண்ண ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, அடுத்த சப்போர்ட் வரைக்கும் இந்த இப்போ பிரேக் பண்ண போய் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சா, இதை பிரேக் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு அங்கேருந்து தான் ஃபால் ஆனிச்சு. அதனால் அந்த கொடுத்த லெவல்ஸ்லாம் கிளியராக விளைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த இடத்துல. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு கிளியர் வேலை செஞ்சாலும் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸில் யாரும் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸும் அதே செட்டப் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிஃப்டி மாதிரி தான் இது ட்ரேட் ஆகிருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு எல்லாம் அடுத்த வாரம் நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். போன மாதம் முடிஞ்சிருச்சு, அதுக்காக அந்த மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன், அதை பார்ப்போன்ட்டு. இப்போ இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்காங்க. இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மறுபடியும் புல்லிஸ் இருக்கும், இந்த ஹை வரைக்கும் போகிறத வாய்ப்பு இருக்கும். இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கேண்டில் லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது மந்த்லி படி. சரி, ஓகே. வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீக்லி வச்சுருக்கேன். வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு அதுக்கு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு ஹையும் பிரேக் பண்ணிச்சு, லோவும் பிரேக் பண்ணிச்சு. அதேபோல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னாலும் ஹை லோ பிரேக் பண்ணிடுறாங்க. சார், அதுக்கு வாரம் பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு ஹையில் போய்ட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்ட்லாம் போட்டிருக்கு. இதுபடி பார்த்தா ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 24,765 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது புல்லிஸ் போகிறதுக்கு செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம். சாரி, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் தான். வீக்லிலையும் ஸ்பின்னிங் டாப் செட்டப் தான் இருக்குது. டேலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நேற்று கேண்டில் பிரேக் பண்ணி வெளில தான் போட்டுருந்தாங்க. இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் பண்ணதுக்கான கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்பின்னிங் டாப். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். அதான் வீக்லி நம்ம சொல்லியிருந்தோம். 24,775 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே படியும் மார்க்கெட் புல்லிஸ் தான் இருக்குது, வீக்லி படியும் புல்லிஸ் தான் இருக்குது, மந்த்து படியும் புல்லிஸ் செட்டப்பில் தான் இருக்குது. திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஏற்றத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் அதோட லெவல்ஸை. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,547 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,632, அடுத்து 23,751. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,422ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்றைக்கோட லோ 23,318, அதுக்கு அடுத்து 23,139. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஹை பிரேக் பண்ணி இந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஸ் போகிறது வாங்கி செட்டப் தான் அதிகமாக தெரியுது. ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான். அதில் எடுத்ததுனா இந்த ஹை வரைக்கும் போகிறது, டேவோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லைனா இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் மேலே போய்ட்டு திருப்பி மிடில் கூட இந்த இடத்துல முடிக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகம் இந்த செட்டப்பில். இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இது நோ ட்ரேடிங் ஜோனோட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு உண்டு, இது பிரேக் பண்ண கீழேயும் போகிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தூரம் இறங்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது 300லேருந்து கிட்டத்தட்ட
200 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பும் அதிகம். இந்த இடத்துல இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக் அப்படி வச்சுருப்போம். நம்ம வந்து நம்மளோட இது வந்து பையிங் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். மேலே போகிறது வாய்ப்பு தான் அதிகமாக சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ்லாம் நிறையா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ மந்த்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி கேண்டில் வச்சுருக்கோம். இந்த மந்த்லி கேண்டில் பொறுத்த இது வந்து இன்றைக்கி போட்டது. இந்த கேண்டில் தான் இந்த மந்த்லி கேண்டில். பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து ஒரு ஹேமர் ஸ்டைலில் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தால் மேலே முடிஞ்சிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணால் மறுபடியும் புல்லிஸ் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இது வந்து மந்த்லி ஓடுது. வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லியை பொறுத்தளவு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டில் கொடுத்து மேலே வந்து இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அழகாக டோஜி தான் போட்டுருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணால மார்க்கெட்டில் அடுத்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 53,000 கூட தோறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி படி டேயில் பார்ப்போம். டே கேண்டில் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக முடிச்சிட்டாங்க. அதாவது நேற்றோட லோவும் பிரேக் பண்ணியிருக்காங்க, ஹையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புள்ளி செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். என்னோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அந்தமாதிரி செட்டப்பில் இருக்குது. இப்போ நெட்டிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பின்னிங் டாப்பாக இருந்துச்சு மூவ்மெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ரேஞ்சு பெருசாக வச்சுருக்காங்க. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,669. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,000. அதுக்கடுத்து 50,447. சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 49,360 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேவோட லோ 48,925. அடுத்து 48,449. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுன்னா வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வீக்கு நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து டேவோட லோவோட சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். அது வந்து டேவோட ரேஞ்சு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டே ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்லேருந்து வீக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் பேங்க் நிஃப்டி செட்டப்பாக அப்படி தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் புல்லி செட்டில்மெண்ட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளோட இந்த ரேஞ்செலாம் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ மந்த்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு ஸ்பின்னிங் டாப் தான் இருக்குது. ஆனால் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு அந்த கேண்டிலே காணும். அது என்னன்னு தெரியல எனக்கும். ஏன்னா பாக்கி எல்லாத்துலேயுமே வச்சுட்டு சின்ன கேண்டில் போட்டுருக்காங்க. இந்த செட்டப்பில் இல்லை. சரி, நம்ம டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதுதான் சப்போர்ட் ஏரியா. இதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து நேற்று புல்லிஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இது முடிஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ரேஞ்சு இது பேங்க் நிஃப்டி மாதிரி கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இது புல்லி சென்டிமெண்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,715. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 77,899. அடுத்து 78,319. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,233 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 76,000ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 76,565. சரி, ஓகே, இது என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்போர்ட் அடிச்சோன்னா மார்க்கெட்டை பொறுத்து புல்லிஸ் வாய்ப்பு. இப்போ 3லேயுமே அந்தமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இல்லை செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு. ஒரு செகண்டில் சப்போர்ட் எடுத்தோன்னா மார்க்கெட் வந்து இந்த டே ஹை கொஞ்சம் பிரேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுற செட்டப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் நம்மளோட செட்டப் எல்லாம் மாறுறது வாய்ப்பு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் திங்கக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.